இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தாலும் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுவே. அவரின் இல்லம் தினம் வந்தாலும் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பள்ளி செலுத்திட விரைவோ. தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பள்ளி செலுத்திட விரைவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விண்ணவர் தாழ் பணிந்து வணங்க, மன்னவர் தூயவர் தூயவர் என போற்றி புகழ் பாட, இறை மாட்சியின் அடையாளமாக, ஆலயமாக, இறை மாட்சியின் உச்சமாக, நமக்கெல்லாம் அருட்கொடைகளை வாரி வழங்குகிற தாயாக இருக்கின்ற நம் காமநாயக்கன்பட்டி பரலோக அன்னையின் பெருவிழா நாளிலே இந்த பெருமை மிகு பசிலிக்காவில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அன்பு நிறை இறை மக்களே, இறை மாட்சியின் ஆலயம் அன்னை, இறை மாட்சியின் உச்சம் நமது அன்னை என்று சொல்லலாம். இந்த காமநாயக்கன்பட்டி இயேசு சபை மறை பணியில் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது. 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளிலே இந்த இடத்தை, அருள் தலத்தை மையமாக வைத்துதான் நற்செய்தி பணியாற்றி இந்த ஊருக்கும் உலகுக்கும் இறை மகனது மீட்பின் செய்தியை கொண்டு வரும் கருவியாக இந்த இடத்தை அப்பொழுது இருந்த மதுரை மிஷன், அதை சார்ந்த இயேசு சபையினர் இந்த அருள் தலத்தை கருதினார்கள், நிலைநாட்டினார்கள். சமீபத்திலே இறை ஊழியராக உயர்த்த பெற்ற கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்கிற பேரருள் தந்தை வீரமா முனிவர் அவர்களே இங்கு பங்கு தந்தையாக மறைப்பணி ஆற்றிய பெருமை மிகு மண்ணாக இது இருக்கிறது. இந்தியா தனது 89வது விடுதலை நாள் விழாவை கொண்டாடுகிற இந்த பொன்னான தருணத்திலே நாம் இந்த பசிலிக்காவிலே அன்னையின் பக்தர்களாக, அன்பு பிள்ளைகளாக, அவர்தம் அன்பு மைந்தனின் சீடர்களாக ஒன்று கூடியிருக்கிறோம். அன்னை இறை மாட்சியின் உச்சம் என்று நாம் சொல்லுகிற பொழுது இறைவனை கருத்தாங்கி அவர்தம் திருவுளத்தை அன்றாடம் உருவாக்கி அதையே நிறைவேற்றி மாட்சியின் உச்சத்தை அடைந்திருக்கிறாள் அன்னை. வான் சுடரணிந்து வளர்பிறை ஏறி வலமிடும் நவகன நடைமலர் தூப நறுமண தூப புகை எழுவது போல் வருபவள் யாரோ, வருபவள் யாரோ என்று யோவான் நற்செய்தியாளர் திருவெளிப்பாட்டிலே இந்த அன்னையின் மாட்சியை புகழ்ந்துரைத்த அந்த பொன்னான காட்சியை நினைவூட்டுகிற இந்த பாடல்
மாட்சியின் ஆலயமாக நம் இதயத்திலே குடிகொள்ள இந்த திருப்பலி வாயிலாக அன்னை நம் மத்தியிலே இருக்கிறார். அவர்தம் திருவயிற்றின் கனியாக்கிய இயேசுவும் நம் மத்தியிலே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அன்பு பக்தர்களே, இறை மக்களே, இந்த திருவிழா திருப்பலியை நாம் நிறைவேற்றுவோம். அந்த இறை மாட்சிக்கான அத்துணை முயற்சிகளையும் அருட்கொடைகளையும் நமக்கு இறைவன் தந்து நம்மிலே தூண்டி எழுப்பி நாமும் இந்த அன்னை பெற்ற அந்த மகிமையிலே பங்கு பெறக்கூடிய பெரும் பாக்கியத்தை, பெரும் பேற்றினை தர வேண்டும் என இந்த திருப்பலி வாயிலாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, சவேரியா கலைமணிகளிலிருந்து நாங்கள் இயேசு சபை குருக்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றோம், சகோதரர்கள் வந்திருக்கின்றோம். உங்களோடு சேர்ந்து அன்னைக்கு புகழும் ஆட்சியும் கொடுப்பதற்காகவும் நன்றி செலுத்தவும் உங்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்ளவும் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க நமது குற்றம் கழிவு நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவண்டமும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமையாரையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்குரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் மகனும் ஆகியது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாய் அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 19a மற்றும் அதிகாரம் 12 1 முதல் 6 மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாய் அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடக்கவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வசனங்கள் 20 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவரது வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவர் பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு
தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிதறித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் தம் அபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாய் இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மறையுரை திவ்ய நற்கருணை பவனியிலே கொடுக்கப்படும். இப்பொழுது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இறைவனின் பராமரிப்பிலே நம்பிக்கை கொண்டு மரிய அன்னையின் பரலோக அன்னையின் பரிந்துரையால் நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் இறைவன் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நமக்கு தேவையான கருத்துக்களையும் வரங்களையும் இப்பொழுது சமர்ப்பிப்போம். வழிநடத்தும் தெய்வமே என் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். உமது திருவுளமாகிய நற்செய்தி பணியில் ஈடுபட்டிருக்கும் இவர்களை நீரே நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்தவும், திரு அவைக்காக அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியை தர வேண்டும் என்று தூய பரலோக அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தெய்வமே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்கள் தன்னலம் கருதாமல் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயலாற்றவும், நீதியின் பாதையில் செயல் திட்டங்களை நிறைவேற்றவும், நாட்டில் லஞ்சம் ஊழல் அகன்று அமைதியும் அறமும் நிலவ வேண்டுமென்று எங்கள் தாய் பரலோக தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா,
எம் தூய பரலோக அன்னை திருத்தல பேராலய பங்கு தந்தர்களை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பேராலய வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதியும். எம் காமநாயக்கம்பட்டி பங்கு இறைமக்களை விசுவாச பயணத்திலும் ஆன்மீகத்திலும் வளர்த்தெடுக்கும் இவர்களுக்கு நீரே நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தரல வேண்டுமென்று தூய பரலோக தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காக்கும் தெய்வமே எம் இறைவா, இத்திருத்தல பேராலயத்திற்கு வந்திருக்கும் அனைத்து திருப்பயணிகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். எந்த நோக்கத்தோடு இங்கு வந்தார்களோ அவர்களின் வேண்டுதல் நிறைவேறவும், குறிப்பாக விவசாயம், வியாபாரம் மற்றும் தொழில் காரியங்களில் முன்னேற்றம் பெறவும், வேலை வாய்ப்புகளில் நிறைவு பெறவும், எதிர்காலம் சிறக்கவும், உடல் உள்ள சுகம் பெறவும், குழந்தை செல்வத்திற்கு ஏங்கி தவிப்பவர்களுக்கு மழலை செல்வத்தையும் தர வேண்டும் என்று தூய பரலோகத்தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்பு நிறைவா, எங்களது தேவைகள் அனைத்தையும் நீர் அறிந்துள்ளீர். எங்களது தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து உமது அரவணைப்பில் வழி நடத்தி செல்லுகின்றீர். அதற்காக நன்றி கூறும் இந்த நேரத்திலே எங்களுக்கு வேண்டியவற்றை பொழிந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, என்னுடையும் உங்களையுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாளின் பரிந்துரையால்
எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்று உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். நம்பினோர் துணையா நடந்திடும் இறைவன் என்றும் நம்முடன் வாழ்கின்றார். துன்பங்கள் கோடியா தொடர்ந்து வந்தாலும் தூயவன் நம்முடன் வாழ்கின்றார். நன்மையின் நாயகனே நல் இறைவா, அன்புறும் முந்தன் 1000 கொடைகளை எண்ணி இன்புற உம்மை பாடினார். உள்ளமே மகிழ்வாகும், அதுவே தகுதியும் நீதியாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீ கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தந்தருள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், இந்த மறை மாவட்டத்தினுடைய பரிபாலகர் மோட்சம் ராஜா, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இங்கே கூடியிருக்கும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிள்ளையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இயேசு கிறிஸ்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருடலும் ரத்தமும் எங்களை நீத்திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் எங்கள் மனது கூடலுக்கு பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செமரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் இயேசுவில் அன்புநிறைந்த சகோதர சகோதரிகளை, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த நற்கருணை திருவிருந்தில் பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மற்றவர்கள் அமைதியாக இருந்து நம்முடைய தாய் பரலோக அன்னையிடம் ஜெபிக்க இறைவனிடம் வேண்ட அன்போடு அழைக்கின்றோம். அருள் தந்தைகள் இப்பொழுது உங்கள் மத்தியில் வருவார்கள். எல்லோரும் எழுந்து நின்றுங்கள். அருள் தந்தைகளுக்கு வழிவிட்டு நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடியவர்களும் அங்கே இருங்கள். அருள் தந்தைகள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருவார்கள். இடையில் மட்டும் சரியாக அருள் தந்தைகள் செல்வதற்கான வழியை இடையில் விடுங்க. அதனால் அமைதி காத்து இந்த தெய்வீக இந்த நற்கருணை பவனியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு வேண்டுகிறேன்.
நீரை நாடி வரும் மாறி நிலையில் உயிரினால் தீர்க்கும் அந்த நன்மை எண்ணியே நான் நினைவு நிலையத்திறந்தேன். துணையடி வருகையில் தயக்கமில்லையே, துயில போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. காணும்போது வசந்தம் வளருதே, அன்பில் வாழும்போது நினைவு நெஞ்சிலே நான் தேடினேன் வரவில் மகிழ்ந்தேன். வருந்தும் போதும் நடக்கும் போதும் கடக்கமில்லை. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே உணவில் கலந்திடு, சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மாடி நிலையில் உயிரின் தாகம் தீர்க்கும் அந்த நன்மை எண்ணி நான் எண்ணினேன் இதயம் திறந்தேன். போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. ஆண்டவரே இனிமையான சகோதரிகளே, சகோதரர்களே, பரலோக தாயின் சொந்தங்களே, இத்திருத்தலத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். திருவிழா வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் வருகை நல்வரவாக. பரலோகத்தாய் உங்களுக்காக பரிந்து பேசுவார். இனியவர்களை, இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் திருவிழாவில் கடைசி முக்கியமான ஒரு விழா நற்கரணை விழா. அந்த விழாவை நற்கரணை பவனியாக வீதிகளில் ஆண்டவரை எடுத்து வர இருக்கிறோம். அந்த விழாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும்
சிறப்பிப்பவர்கள் நமது இயேசு சபை கலைமணிகளின் அன்பு அருள் தந்தையர்கள். இந்த நாளில் அருள் தந்தை இன்னாசிமுத்து இயேசு சபையின் அதிபர் தந்தை அவர்களோடு இணைந்து அந்த கலைமணிகளில் இயேசு சபை கலைமணிகளில் கலைமணிகளில் பணியாற்றுகின்ற அத்தனை தந்தையர்களும் சகோதரர்களும் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவருடைய வரவு என்பது நமக்காக ஜெபித்தது என்பது திருப்பலி நிறைவேற்றி என்பது மிகவும் பெருமைக்குரியது. எனவே அவர்களுக்கு நம் கரம் தட்டி கரவொலி எழுப்பி நமது நன்றிகளை வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இதனைத் தொடர்ந்து நற்கருணை பவனியானது நடக்கவிருக்கிறது. இந்த நற்கருணை பவனிக்கு இடையில் மறையுறையும் இருக்கிறது. இறுதியில் நற்கருணை ஆசிரியரும் அதன் இறுதியில் கடைசியாக சிறப்பு செய்த திருவிழாவின் நன்கொடையாளர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற நிகழ்ச்சியும் இருக்கிறது. இத்தனையிலும் கலந்து சிறப்பிக்க நீங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நாளை காலை 6 மணிக்கு திருப்பலி, அதுபோல் 8 மணிக்கு திருமுழுக்கு திருப்பலி, 12 மணிக்கு திருயாத்திரைகளுக்கான திருப்பலி. நாளை மாலை 6:30 மணிக்கு அன்னையின் ஜெபமாலை. அது முடிந்த பிறகு 7 மணிக்கு கலைக்காவிரி வழங்கும் கலை நிகழ்ச்சிகள். இந்த கலை நிகழ்ச்சியின் மைய கருத்து அன்பின் அபிநயங்கள். மிக சிறப்பாக தமிழகத்தில் இயங்குகிற ஒரு கலை காவேரி நமக்கு அந்த நிகழ்ச்சிகளை வழங்குகிறது. எல்லாரும் கண்டு மகிழ அன்போடு வரவேற்கப்படுகின்றீர்கள். அதுபோல் ஞாயிறு காலை 5:30 மணிக்கும் மற்றும் 8:30 மணிக்கும் மாலையில் 7 மணிக்கு தேரடி திருப்பலியும் நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம், அன்னையின் ஆசி பெறலாம். இனியவர்களே, இங்கு இரவு தங்கியிருக்கும் போது பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். உடைமைகள், பொருள்கள், பிள்ளைகள் பத்திரமாக இருக்கட்டும். அன்னையிடம் வந்திருக்கிறீர்கள், எதையும் இழந்து விட்டோம் என்ற உணர்வில் செல்லக்கூடாது. எல்லாவற்றையும் பெற்றுவிட்டோம் என்ற உணர்வில் செல்ல வேண்டும். இதே சமயத்தில் நமது பேராலயம் இன்னும் விரிவுபடுத்தப்படுவதற்கு இடங்கள் மற்றும் சில பணிகள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அது முதல் திட்டமாக அன்னை பேராலயம் விரிவுபடுத்துவதற்காக இடங்கள் வாங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. 3 ஏக்கர் 21 சென்ட், 1 சென்ட் 1,21,000 என்று விலை பேசப்பட்டு முன்பணமாக ரூபாய் 35 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலர் இக்காரியத்திற்கு 1 சென்ட், 10 சென்ட், 8 சென்ட், அரை சென்ட் என்று தாராளமாக முன்வந்திருக்கிறார்கள். அன்னைக்கு என் இடம் என்ற இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் தாராளமாக இணையலாம். 1 சென்ட், அரை சென்ட் தான் கொடுக்கணும்னு தேவையில்லை. எவ்வளவு கொடுத்தாலும் அது அன்னைக்கு, குறையாக கொடுத்தாலும் குறைவில்லை, நிறைவாக கொடுத்தாலும் அது நிறைவால் தான். எனவே திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள அன்போடு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் இன்னும் சிறப்பாக அன்னையின் ஆசிரியை பெற்றுச் செல்கிற நிகழ்வாக மாற்ற அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அடையாளங்களில் பங்கு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிபிறப்புடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நம்மை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நாம் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வோமாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நாம் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை நம்மோடு எடுத்து செல்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்ந்திடுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.